இப்படி பல காரியங்களை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இப்போ இந்த பரலோக ராஜ்யத்துக்கு எந்த ஒரு ராஜ்யமாக இருந்தாலும் 4 காரியங்கள் இருக்கணும்னு சொன்னோம். ஒன்று, அந்த இது வந்து அரசருடைய ஆட்சி. பரலோக ராஜ்யம் ஜனநாயக ஆட்சி கிடையாது, மன்னர் ஆட்சி. இப்போ மன்னர் இருக்கணும், குடிமக்கள் இருக்கணும், ஒரு ராஜ்யம் இருக்கணும், அடுத்தது சட்டதிட்டங்கள் இருக்கணும். அப்போ மன்னர்னு பார்க்கும்போது இயேசுவே அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக குடிமக்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மக்களும் இந்த அரசிலே குடிமக்களாக இருக்கிறோம். ராஜாங்கம் எங்க இருக்குது? நமக்குள்ள இருக்கு பிரதர். பூமியில் எங்கே இல்லை. பூமியில இல்ல பிரதர், இது நம்முடைய இருதயத்துல இருக்குது. ஓகேங்களா? பரலோக ராஜா எங்க இருக்கிறாரோ அங்கு ராஜாங்கம் இருக்கிறது. பரலோக ராஜா நமக்குள்ளதான் இருக்கிறார். அப்ப நமக்குள்ளதான் பரலோக ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் நிறுவப்பட்டு இருக்கிறது.